குழந்தைய கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு, அது ஒரு மாதிரி தனி சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு காலையிலேயே வெயிலும் மண்டை மேலே போட்டு புழக்க ஆரம்பிச்சிருச்சு. டிசம்பர் 31க்கு வேற இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அப்படி டிசம்பர் 31 என்ன ஸ்பெஷல்? என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா? என் கூட பிறந்த தம்பியோட பிறந்த நாளுங்க. அவன் செருப்பு மட்டும் பழசாயிருச்சு, அது மட்டும் புதுசு வாங்கி கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த டி-ஷர்ட் பேண்ட் அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்தாச்சு, செருப்பும் சட்டியும் தான் பெண்டிங். சாயங்காலம் வாங்கிக்கலாம்னு பிளான போட்டு இப்போதைக்கு வேலையில உட்காந்துட்டேன். 4 மணி நேர நேரலைக்கு பிறகு மதிய உணவிற்கு சாம்பாரும் கறியும் பொரிச்சிருந்தாங்க. பூனைக்குட்டியும் எலும்பு துண்டுக்காக பக்கத்துல வந்து உட்காரவே நல்லா மொச்சிக்கு சாம்பாரையும் கறியும் சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சோன்னே எலும்பு துண்டெல்லாம் பூனைக்கு வச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிபயங்கரமாவே காட்டுனாப்ல இருக்குது. சரி அப்படியே ஒரு குளிப்பை போட்டு படத்துக்கு போலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் என்னன்னு தெரியல, குளிக்கிறதுக்கு மைண்டே வரல. கழுகி தண்ணி ஊத்தாம மேல் மட்டும் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டேன். குளிக்காம ஊர் சுத்துறதுக்கு பிள்ளையார்ட்ட விழுந்து தோப்பு காரணத்தை போட்டு மணிப்பையும் கேட்டு நேரா நம்ம மர்சூக் தம்பியோட கடைக்கு வந்துட்டேன். அங்க வந்து அவரை ஹைஜாக் பண்ணி வண்டியில போட்டு சில தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அப்படியே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல்ல டின்னரையும் வாங்கிட்டு ஒய்ஃப் பப்பாளி வாங்க சொன்னாங்க, நான் அதையும் வாங்கி முடிச்சிட்டேன். இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளா எங்க அம்மா இன்வெர்டர் ஒன்று வாங்கி கேட்டே இருக்காங்க. சரி குறைஞ்சபட்சம் பொங்கலுக்குள்ள வாங்க பார்க்கலாமேனு பக்கத்துல இருக்க ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு போயிருந்தேன். எங்க ஊர் பக்கத்துல ஏரல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஃப்ரெண்ட்லின்னு ஒரு இன்வெர்டர் பேட்டரியும் ஆர்ஓ பியூரிஃபையர் ஹோல்சேல் ஷாப் இருக்குது. நான் வீட்ல ஆல்ரெடி என் பொழப்ப ஓட்டுறதுக்கு ஒரு ஹை எண்ட் பிசி ஒன்று வச்சிருக்கேன். கரண்ட் போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நான் வேலை பார்க்கறதுக்கு ஒரு இன்வெர்டர் வச்சிருக்கேன். அவங்க கிட்ட நான் எதிர்பார்த்து போன லூமினஸ் இருந்துச்சு. அதை தவிர எக்ஸைடு, அமேஸ், மைக்ரோடெக், அது தவிர மற்றும் பலன்னு நிறைய இன்வெர்டர் வச்சிருந்தாங்க. நான் வீட்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா நான் என்ன ஆக்கத்துல வச்சிருக்கேன்னு பாருங்க. அதுக்கு தான் அண்ணன் ஒரு ஐடியா சொன்னாப்ல. இப்பெல்லாம் அந்த டிஸ்டில் வாட்டர்லாம் ஊத்தி கஷ்டப்பட தேவையில்ல, மெயின்டைன் பண்ண தேவையில்ல, லோ மெயின்டெனன்ஸ்ல இன்வெர்டர்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இந்த மைக்ரோடெக் கம்பெனிக்கார அந்த மொபைல் எலக்ட்ரிக் கார்லாம் இருக்க மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி கொண்டு வந்துட்டான். எனக்கு அதை பார்த்த உடனே இதைத்தான் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் மாறிடுச்சு. அது பாட்டுக்கு வருஷ கணக்கா கடக்கும்ல நண்பர்களே. சரி ஓகே, 2 பேட்டரிக்கும் ஒரு கொட்டேஷனை வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது கடைக்காரன் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அட அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தானாங்க. அவங்க வந்து ஷாப் ஸ்டார்ட் பண்ணி 7 to 8 months தான் ஆச்சு போல. நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டையும் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களோட டீடைல் தானே, முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் இன்வெர்டர் பேட்டரி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கால் பண்ணி கேட்டீங்கனாலே உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா கொட்டேஷனா கொடுப்போம். நீங்க ஒரு 4 கடையில பிரைஸ் விசாரிச்சுட்டு கூட நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி ரெண்டுக்குமே கொட்டேஷன் வாங்கிட்டேன். உங்களுக்குள்ள ஒரு இன்வெர்டர், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும். வாங்க அப்படியே பொடி நடையா வீட்டுக்கு போவோமா? என் வைஃப் கேட்கிற கேள்வி வர்ற நேரமாப்பா இதுன்றதுதான். ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போறதுக்கு. நாளைக்கு மறக்காம தம்பிக்கு செருப்பையும் வாங்கி ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் பார்த்துட்டு வந்துடணும்.